நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். லெட் மீ கிரீட் அண்ட் வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு அவர் சண்டே வர்ஷிப் சர்வீஸ். ஆராதனை ஆரம்பித்து முன்பாக கூட நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். லெட் us look to God in prayer. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பலத்தை நாம் நாடுவோமாக. இந்த ஆராதனை ஒரு சிறந்த ஆசீர்வாதமான ஒரு நேரமாக இருக்க நாம் ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனை, கர்த்தாவே, இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேடி வரத்தக்க நீ கொடுத்த இந்த காலத்துக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this time that you have given us to seek your face. உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே இந்த காலவெளியில் நாம் அமர்ந்திருக்க பொழுது கூட எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ஆவியால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். Lord, even as we sit in your presence this morning, fill us with your heavenly grace. ஆண்டவரே, உம்மை துதித்து ஆராதிக்க பொழுது கூட உங்களுடைய தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் செபிக்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறோம். Lord, we want to commit ourselves and we want to ask your blessings upon each and everyone who is participating in this worship service this morning. ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 136 வசனம் 1 முதல் 4 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் தேவஜனமே, நம் சற்று நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, மறுபடியும் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த துதி வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை மூடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் துதியில் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாவற்றையும் பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம் நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நல்லமில்ல நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
துதிக்கிறோம். ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. இந்த வேளையில் நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே. உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் நல்ல தேவனாயிருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hosanna.
வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. பிதாவே, நீர் எங்களுடைய ஆண்டவர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்மை எப்பொழுதும் ஆண்டவரே நோக்கி பார்த்து கூப்பிடும் வேளையிலே நீர் பதில் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். நீர் சொன்னீர் ஆண்டவரே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று இந்த பயங்கரமான காலத்திலே, இந்த ஆபத்தான காலத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தண்டையை வந்து ஆண்டவரை மறுபடியுமாக உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர், நீர் எங்களுக்கு ஒத்தாசை கொண்டு வர வேண்டும். கர்த்தர், எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீர் எங்களோடு இருக்க வேண்டும். எங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளார மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களுடைய விண்ணப்ப ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷமாக ராஜா, எங்களுடைய திருச்சபைக்காக, இந்த செந்தூல் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் கர்த்தர், நீர் ஒவ்வொருவரோடையும் தங்கிரும் ஆண்டவர். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இல்லங்களையும் கூட ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளார மூடி மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு, யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கை எங்களுக்கு ஆண்டவரே நீர் சொன்னீர். ஆண்டவரே, அதை நாங்கள் எங்களுடைய ஞாபகத்தில் வைத்து அதன் பிரகாரமாக ஜீவிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே, அதே வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த நாட்களிலும் ஆண்டவரை விசுவாசத்திலே ஆண்டவரை நாங்கள் நடந்து செல்ல அப்பா வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்து கொள்ளும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே பிடித்து நடத்தும்படியாக, ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த அப்பா பயங்கரமான காலத்திலும் கூட நீரே நடத்தும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு வர முடியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுகை செய்யும்படியாக ஆண்டவர் நீரே செய்து கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், தேசத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பட்ஜெட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொருளாதார காரியத்தில் கர்த்தர் தங்கிடும். ஆண்டவரே, இந்த பட்ஜெட் எல்லா ஜனங்களுக்காக, எல்லா மக்களுக்கும் நன்மை கொண்டு வரக்கூடியது, ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக அமைக்க நீர் ஒருவரே இதை செய்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை மனுஷன் மேலே அல்ல, ஆனால் எங்களுடைய தேவன் மேலே நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த பட்ஜெட் மூலியமாக இந்த தேசத்தில் எங்களுக்கு நன்மை கொண்டு வரக்கூடியதாக இருப்பீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து ராஜா இந்த தேசத்தை அப்பா பலவிதமான அப்பா பயத்தில், பலவிதமான சூழ்நிலையில் ஆண்டவரை தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த COVID-19க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற வேண்டும். இந்த நோயை ஆண்டவரே நீங்கள் போக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு வேண்டிய வேக்சின் சீக்கிரமாக வர ஆண்டவரே நீ செய்து இந்த நோயை ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்கள் மத்தியிலிருந்து முழுமையாக நீ நீக்கி ஆண்டவரை ஆசீர்வதித்து பழைய நிலைமைக்கு நீரே ஆண்டவரை கொண்டு வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக கொண்டு வரும். அநேகர் வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து, சம்பாதியத்தை இழந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து வேற வேலை கிடைக்க ஆண்டவரே நீரே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுவோம். எங்களுடைய ஜனங்கள் அநேகர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த காலை வேளையிலும் கூட எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ் வருடாந்தில மாநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளையும் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா போதகர்மார்கள், எல்லா சபை மக்கள் யாவரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளார் மூடி மறைத்து கொள்ளும். ஒவ்வொருவரோடையும் தங்கியிருந்து ஒவ்வொரு போராட்டத்தையும் ஆண்டவரே நீரை மாற்றி அமைத்து ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் அவர்களை தாங்கி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த மாதம் நடக்கக்கூடிய
எங்களுடைய மாநாட்டு கூட்டத்துக்காக நடக்கிறோம். அது ஆன்லைனில் நடக்கக்கூடிய கூட்டத்தையும் கூட கர்த்தர் ஆண்டவரை தங்கி இருந்து எல்லா காரியத்தையும் சமூகமாக செய்து ஆசீர்வாதமாக நன்மையாக நடத்தி முடிக்க நீரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிதாவே, நோய்வாய்ப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலும் கூட சிலர் நோய்வாய்ப்பட்டு, சிலர் வேதனையோடு, சிலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபரோடையும் தங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்மையிலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது எல்லா நோயிலிருந்து விடுதலைப்படுத்தி சுகப்படுத்தி கர்த்தர் நீர் அவர்களோடு தங்கியிருந்து ஒரு மாபெரு அதிசயத்தை நீரே செய்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, விசேஷமாக எங்களுடைய மக்கள் தலைவர் சகோதரர் செல்வராஜ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த மகனோடு தங்கிரும் ஆண்டவரே. அவருடைய சரீரத்தை தொடும் ராஜா. அவருக்கு ஆண்டவரை இழந்து போன அந்த சுகத்தை மீண்டுமாக கத்தளியிட்டு சீக்கிரமாக அவர் வீடு திரும்ப சுகத்தோடு வீடு செல்ல அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு திரைச்சபையாக உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து இந்த காலை வேளையிலே எங்களுடைய அம்பாங் வெளிப்புற ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கும் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல ஊழியத்தை கர்த்தர் நீர் ஸ்தாபித்தீர். எந்த நோக்கத்தில் அந்த ஊழியத்தை ஸ்தாபித்தீரோ அந்த நோக்கம் தொடர்ந்து ஆண்டவரே நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட தடை வந்தாலும் எல்லா தடையும் அகற்றி ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் அந்த இடத்துல ஆண்டவரே உன்னோட சித்தம் என்ன அதை நீ நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லா விதமான வேதனைகள், எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவரை நீ நீக்கி அந்த குடும்பங்களை நீர் பலப்படுத்தி சுகப்படுத்தி நீ ஆரோக்கியத்தில் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதுவரையிலே நீர் எங்களோடு இருந்து இதுவரையிலே ஆண்டவரே நீர் எங்களை நடத்தினேன். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட நீர் இப்படியாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக சகலத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 7 முடிய. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதே. ஆமேன். Today's scripture reading is taken from Isaiah chapter 9 verses 6 and 7. For to us a child is born, to us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Of the increase of his government and of peace there will be no end, on the throne of David and over his kingdom, to establish it and to uphold it with justice and with righteousness from this time forth and forevermore. The zeal of the Lord of hosts will do this. This is the word of the Lord. Thanks be to God. Stotram, praise the Lord. We just heard a passage read to us, Isaiah 9, 6 to 7. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் நமக்காக வாசிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த வாரத்திலிருந்து வரப்போகிற இன்னும் 3 வாரங்களுக்கு நாம் கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக ஆயத்தப்படுத்த ஆசைப்படுகிறோம்.
beginning from today and for the rest coming 3 weeks, we are going to prepare ourselves for Christmas. Christmas காலத்துக்காக நாம் ஆயத்தப்படுத்த ஆசைப்படுகிறோம். இந்த காலமானது அட்வென்ட் காலம் என்று அழைக்கப்பட்ட காலமாக இருக்கிறது. You call this season, the next 4 weeks, this including this week and the coming 3 weeks, as the season of Advent. Advent காலம் என்று அழைக்கப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. நான் அட்வென்ட் என்றால் அதனுடைய தலைப்பு, அது அர்த்தம் பிறகு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் இந்த காலத்துக்கு நம்முடைய கிறிஸ்மஸ் தியானங்கள், we are going to begin our Christmas meditation, okay, and we have chosen the theme Jesus is coming. இயேசு வருகிறார் என்ற தலைப்பை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். ஆக இன்றைக்கு அந்த பெரிய தலைப்பின் கீழ், இயேசு வருகிறார் தலைப்பின் கீழ் ஒரு சின்ன தலைப்பு இருக்குது. Under the main theme Jesus is coming, I have a sub theme, and that is as the prophets foretold. தீர்க்கதரிசிகள் உரைத்ததை போல, as the prophets foretold, தீர்க்கதரிசிகள் உரைத்ததை போல. அதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Before we go into that meditation, let's look to God in prayer. ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்காக விசேஷமானமாக இந்த அட்வென்ட் காலத்துக்காக ராஜா நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord for the season of Christmas which begins today, the Advent time. Lord, even as we meditate on your word, encourage us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களோடு கூட பேசும். Spirit of the living God, speak to us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Advent என்றால் என்ன? What do you mean by Advent? Now, Advent is a season of the year. Advent வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு காலமாக, திருச்சபையில் ஒரு காலமாக இருக்கிறது. இந்த Advent காலத்தில் 2 காரியங்களை நம் மனதில் வைத்து கொண்டாடுகிறோம். We keep 2 things in our mind. Number 1, we are expectantly waiting and we are preparing for a celebration. நாம் அவளாக காத்திருந்து ஒரு கொண்டாட்டத்துக்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்ன கொண்டாட்டம்? ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, the birth of Christ. Okay, and that's at Christmas. கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் இந்த பிறப்பை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். At the same time, we are also preparing for the return of Christ, the second coming. இயேசுவினுடைய மறு வருகை, இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் ஆயத்தமாக காத்திருக்கிறோம். அதனால இந்த அட்வென்ட் காலமானது ஆயத்தமாக இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற காலமாக இருக்கிறது. இட்ஸ் a time of preparation for the coming of Jesus. நான் இந்த அட்வென்ட் வார்த்தையானது லாத்தீன் மொழியிலே அட்வென்டுஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த எடுக்கப்பட்ட பொருளாக இருக்குது. The word Advent came from a Latin word, Adventus, which means coming, arrival. அதே வார்த்தை கிரேக்க மொழியிலே பரூசியா என்ற வார்த்தை கூறப்பட்டது. The same word Advent or the coming, in Greek is the word parousia. கிரேக்க மொழியிலே பரூசியா என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அது இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை. It's about the second coming of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை. அப்போ இயேசுடைய முதல் வருகையை நாம் வரவேற்று விட்டோம். இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த அட்வென்ட் காலத்தில் இந்த வருகை, கிறிஸ்துவ வருகை பற்றி பார்க்கும் பொழுது 3 கருத்துகள் நம் மனதில் வைத்துக் கொள்ளணும். We must have 3 perspectives during this coming of Christ. The first perspective is the nativity, the physical nativity. முதலாக நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவின் முதல் பிறந்த செய்தி. The second one is the reception of Christ. இயேசு கிறிஸ்து வந்து பெத்லகேம்ல பிறந்தார். அது முதல் ஆயத்தம். 2வது ஆயத்தம் வந்து நம்முடைய இருதயத்தில் இந்த வந்த இயேசுவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 3வது ஆயத்தம் வந்து இந்த 2ஆம் வருகையிலே காத்திருக்கிற இயேசுக்காக நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். I must be ready
for the end times, yes, for the second coming of Jesus. அப்போ இந்த advent என்று சொல்லும் பொழுது இந்த அர்த்தத்தோடு தான் இந்த காலத்தை கொண்டாடுகிறோம். முதல் வருகைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டாம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். And that is why the theme Jesus is coming. அதனால தான் அது கருப்பொருள். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கருப்பொருள் இயேசு வருகிறார். முதல் வருகை, இரண்டாவது வருகை. The first coming, the second coming. சரி, அது அட்வென்ட் என்று அதனுடைய பொருள். ரெண்டாவது, இந்த அட்வென்ட் காலங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ளணும், அதுக்கு ஏற்ற வர்ணங்கள் உண்டு. மெழுகுபத்தி, கேண்டில்ஸ் இதை பயன்படுத்துவாங்க. During the Advent season, in some church traditions, they use candles. They use color candles. வர்ணம் உள்ள கேண்டில்ஸை, மெழுகுபத்திகளை பயன்படுத்துவாங்க. இந்த நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நம்ம சபையில் மெழுகுபத்தியில் அவ்வளோ பயன்படுத்துதில்லை, அதான் நமக்கு இது அர்த்தம்லாம் தெரியல. We might say that we don't use candles that much in our church, so we really don't know the meaning. ஆனால் அதோடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டோம் என்றால் அது மிக ஆசீர்வாதமாக ஒரு காரியம். Each candle represents a spiritual preparation for Christmas. ஒவ்வொரு வர்ணம் உள்ள கேண்டில் ஆனது ஒரு ஆவிக்குரிய ஆயத்தத்தை குறித்து அது பேசுகின்றது. கிறிஸ்துமஸ் காலத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்த பொழுது அந்த ஆயத்தத்தை குறித்து அது பேசுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. In Advent there are 3 colors. Adventக்கு 3 வர்ணங்கள் உண்டு. ஊதா, பர்பிள், பிங்க் என்று சொல்லுவோம். ஓகே, மூணாவது வெள்ளை. பர்பிள், பிங்க் அண்ட் ஒயிட். ஊதா, பிங்க் கலர், வெள்ளை கலர். இந்த 3 வர்ணம் உள்ள மெழுகுபத்திகள், கேண்டில்ஸ் பயன்படுத்துகிறோம். அதில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பர்பிள் என்று சொல்லும் பொழுது அது மன திரும்புதலுக்கும் ராஜா பரம்பரை உள்ள காரியத்துக்கு அடையாளமாக இருக்குது. பர்பிள் ரெப்ரசன்ட்ஸ் ரிப்பென்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ராயல்டி. அந்த காலத்தில் ராஜா பரம்பரை உள்ளவங்களை தான் ரத்தாம்பரம், இந்த ஊதா கலத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. சரிங்களா? பிங்க் ரெப்ரசன்ட்ஸ் ஜாய். இந்த பிங்க் வர்ணமானது மகிழ்ச்சி, ஒரு காரியம், மகிழ்ச்சியான ஒரு காரியம், கம்பீரமான ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளை மெழுகுபத்தி இல்லாட்டி கேண்டில் அது தூய்மைக்கு, பரிசுத்தத்துக்கு, ஒளிக்கு. ஒயிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பியூரிட்டி அண்ட் லைட். ஈச் கேண்டில் கேரிஸ் a specific name. ஒவ்வொரு கேண்டிலுக்கு, 3 கேண்டிலுக்கு ஒரு பேர் உண்டு. உதாரணமாக இந்த ஊதா கலர் கேண்டிலுக்கு இட்ஸ் கால் த கேண்டில் ஆஃப் ப்ராஃபஸி. இந்த ஊதா கலர் வர்ணம் உள்ள கேண்டிலுக்கு என்ன பேர் என்றால் தீர்க்க தரிசனமான மெழுகுபத்தி இல்லை கேண்டில். ஓ த கேண்டில் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் கேண்டில், நம்பிக்கையின் ஊதுபத்தி, மெழுகுபத்தி என்று சொல்லுகிறது பாருங்க. The second color is the color pink. The color pink is called the shepherd's candle, the candle of joy. In the pink கலருக்கு அர்த்தம் என்னவென்றால் வேட்பருடைய கேண்டலாக இருக்கிறது, இல்லாட்டி மகிழ்ச்சியான கேண்டலாக இருக்கிறது. சரிங்களா? இந்த 3வது கேண்டல் இந்த வெள்ளை கேண்டல் என்ன காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவுடைய கேண்டலாக இருக்கிறது. The white candle is the candle of Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கேண்டலாக இருக்கிறது. Now இந்த அட்வென்ட் காலத்துக்கு இப்படிப்பட்ட வர்ணம் உள்ள மெழுகுபத்திகளை பயன்படுத்துவாங்க. They will use, in some church traditions, they will use this color, 3 colored candles to signify different meanings. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஆண்டு முடிகிற கட்டத்தில் இருக்கிறோம். We are almost at the end of another year. இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் நாம் கிறிஸ்துமஸ்க்குள் கடந்து வர போகிறோம். ஆனால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் போன ஆண்டு கிறிஸ்துமஸ் போல இராது. This year's Christmas will not be like the Christmas of last year. இந்த கால கிறிஸ்மஸ் கோவிட் கிறிஸ்மஸ் ஆகி இருக்குது. This year it's a COVID Christmas. ஆனாலும் பரவாயில்லைங்க, அது கோவிட் கிறிஸ்மஸ் மாதிரி இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்.
இயேசுக்கு வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். Whether it's a COVID Christmas or a Corona Christmas, it doesn't matter. Jesus is coming. இயேசு வருகிறார். And we look forward. இந்த காலத்தில் கூட நாம் எதிர்நோக்கி பார்க்க போகிறோம். We're going to look at this coming of Jesus from 4 different perspectives. 4 வித்தியாசமான பார்வையின் மூலமாக, கண்ணோட்டத்தின் மூலமாக இந்த இயேசுவின் வருகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாக பார்வை தீர்க்கதரிசிகள் மூலமாக. தீர்க்கதரிசிகள் எப்படி இயேசுவோட வருகையை பார்த்தார்கள்? மேசியா எந்த சூழ்நிலையில் பிறந்தார்? ஏன்னா அவருடைய பிறப்பு ஆனது உலகத்தையே மாற்றினது. We're going to see the perspective of the prophets, how the prophets saw the Advent season or the coming of Jesus, because the coming of Jesus changed the entire world forever. இயேசுவுடைய வருகையானது உலகம் முழுவதும் முழுமையாக மாற்றினது. It changed the world forever. சரி, முதல் கேள்வி, இந்த தீர்க்கதரிசிகள் யார்? Who are the prophets? தீர்க்கதரிசிகள் யார்? We know the word. அந்த வார்த்தை நம் யாருக்கும் நன்றாக தெரியும். A prophet is a person who is selected by God or appointed by God to speak a message to the people. இந்த தீர்க்கதரிசி யார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். இவர் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு ஆண்டவருடைய சார்பாக ஆண்டவரின் செய்தியை தேவ மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். He is God's spokesman. ஆண்டவருடைய பேச்சாளராக இருக்கின்றார். ஆண்டவன் சார்பாக பேசுகின்றவராக இருக்கிறார். அவர் ஆசாரியர் இல்லை. He is not a priest. ஒரு தீர்க்கதரிசிக்கும் ஒரு ஆசாரியருக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between a prophet and a priest. தீர்க்கதரிசி ஆண்டவர் சார்பாக பேசுகிறவர். ஒரு ஆசாரியர் ஒரு போதகர் மக்கள் சார்பாக ஆண்டவரிடம் பேசுகிறார். A priest speaks on behalf of the people to God. தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது, ஓகே, ஆசாரியர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பொறுப்பு, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். A prophet was more of a person who functioned for God. தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது is a position. A prophet, a priest is a position. A prophet is a function. ஒரு ஆசாரியர் ஒரு பதவி, ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியம், ஆண்டவர் சார்பாக பேசினவராக இருந்தார். He was God's mouthpiece. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சார்பாக ஒரு சில காரியங்களை பேசினவராக இருந்தார். ஒன்று, அவர் கீழ்ப்படிதலுக்காக மக்களிடம் பேசினார். He spoke and encouraged obedience. Secondly, he wanted people to repent and turn to God. மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்று அவ்விதமாக போதித்தார்கள். They warned about judgment. வரப்போற நியாயத்தீர்ப்பை குறித்து அவங்க பேசினாங்க. Fourthly, they encouraged trust. ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் எல்லாவற்றும் அரசாள்கிறார் என்று நினைவு மூட்டார்கள். ஐந்தாவதாக அவங்க கொடுத்த செய்தி யாவற்றும் நம்பிக்கையின் செய்தியாக காணப்பட்டது. Fifthly, whatever message they gave, it was a message of hope. தீர்க்கதரிசிகள் இவ்விதமாக ஆண்டவர் சார்பாக பேசினவளாக இருந்தது. This is how the prophet spoke on behalf of God. Now, கேள்வி இதுதான், ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can we know that a prophet is true? இது உண்மையான தீர்க்கதரிசி, இவர் சொல்லுகின்ற செய்தியானது உண்மையான செய்தி. How do we know a prophet is true? And how do we know that whatever he is saying is from God? அவர் சொல்லுகின்ற செய்தி, அவர் கொடுக்க வேண்டிய செய்தி, சொல்லுகின்ற வார்த்தை தேவனிடம் வந்த வார்த்தை என்று எப்படி உறுதிப்படுத்த முடியும்? How can we confirm the message of the prophet? முதலாக, he will speak in the name of the Lord. ஒரு கர்த்தருடைய தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய நாமத்தின் சார்பாக அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். He will speak in the name of the Lord. உபாகமம் 18ஆம் அதிகாரம்
17 19 வரை. உபாகமம், டியூட்ரானமி 18ஆம் அதிகாரம், chapter 18 verses 17 to 19. எடுத்துக்கொள்ளுங்கள். Take, open your Bible, go to Deuteronomy, go to chapter 18, look at verses 17 to 19. உபாகமம் 18 எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை தொடங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, if you look at that verse, you will read what the Lord said to Moses. மோசேயிடம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? what they say is good. அவங்க என்ன உரைக்கிறாங்களோ அது நல்லது. it will raise them up to be a prophet like you from among the brothers. ஆண்டவர் சார்பாக இந்த தீர்க்கதரிசிகள் பேசுவார்கள், நல்லதுக்காக பேசுவார்கள். I will put my words, நான் என் வார்த்தையை அவங்க நாவிலே வைப்பேன். They will tell everything I command them. நான் என்னென்ன உரைக்கிறனோ, என்னென்ன கட்டளைகிறோ அதை யாவற்றும் இவருக்கு சொல்ல வேண்டும். இதுதான் தீர்க்கதரிசியுடைய ஊழியம். ஆண்டவரின் சார்பாக the prophets speaks in my name. என் நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் பேசுவாங்க. ஆக ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி அவர் சார்பாக பேசுவார். A prophet will speak in the name of the Lord. இரண்டாவதாக, இந்த தீர்க்கதரிசி உரைக்கின்ற தீர்க்கதரிசனங்கள் யாவற்றும் அது நிறைவேறப்படணும். The prophecies of the prophet must be fulfilled. உபாகமம் 18:22. Look at Deuteronomy 18:22. உபாகமம் 18:22. Okay? If what a prophet proclaims in the name of the Lord does not take place or come through, that is a message the Lord has not spoken. அடுத்த சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி ஏதோ ஒரு செய்தி சொல்றாரோ, அந்த செய்தி நிறைவேறாத படாம இருந்தா அது ஏன் செய்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். The prophet has spoken on his own. அவர் சொந்தமாக பேசியிருக்கிறார். அப்ப ஒரு தீர்க்கதரிசி உரைக்கின்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படணும். The prophecy of a prophet must always be fulfilled. மூன்றாவதாக, thirdly, it must be in agreement with previous prophecy. முன்னால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமோடு கூட அது ஒத்து போகணும். It must agree. உபாகமம் 13 வசனம் 1-4 வரைக்கும். Deuteronomy chapter 13 verses 1 to 4. உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் மற்ற தீர்க்கதரிசனத்தோடு கூட அது ஒத்து போகணும், சரியா இருக்கணும். It must go along with previous prophecies. If it does not, then it is not from God. அந்த தீர்க்கதரிசனம் மற்ற தீர்க்கதரிசனத்தோடு கூட ஒத்து போகாம இருந்தா அது தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து உரைத்தார்கள். Before Jesus came to the world, the prophets prophesied about him. Now, what did they say? அவங்க என்ன சொன்னாங்க? இந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? அவங்க இயேசுவுடைய பிறப்பு மட்டும் இல்லை, வாழ்க்கை மட்டும் இல்லை, மரணத்தை மட்டும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிறக்க போகிற இந்த குழந்தை மேசையாவாக இருப்பார் என்று சொன்னார்கள். They didn't only talk about his birth or his life and his death. What they also said was, he is the Messiah. இயேசு கிறிஸ்து முதல் வருகையில், முதல் கிறிஸ்மஸில் பிறக்கும் பொழுது அவர் 60 முக்கியமான தீர்க்கதரிசனங்கள் யாவற்றும் அவர் நிறைவேற்றினார். When Jesus was born the first time, the first coming, the first Christmas, he fulfilled 60 major prophecies in one go. அவர் பிறப்பு ஆனது ஒரே தரம் அவர் பிறந்ததுனால 60 தீர்க்கதரிசனங்களை அவர் நிறைவேற்றினார். And these prophecies were written 400 years before. இந்த தீர்க்கதரிசனங்கள் ஒரு 400 ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசனமாக அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய வருகையை பற்றி. It proved that he is truly the Son of God, the Messiah of the Old Testament. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள், உரைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு உண்மையை நிறைவேற்றினது. இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன்,
இவர் மெய்யாகவே பழைய ஏற்பாட்டில் எதிர்பார்க்கப்பட்ட மேசையா என்று நிறைவேற்றப்பட்டது. He is the Messiah of the Old Testament. He is the one that God was pointing to save his people from their sins. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் சொல்கிறார், இவர்தான் இந்த மேசையா மக்களை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள போகிறார் என்று உரைத்தார். He gave specific prophecies on how to recognize his son. இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தெய்வகுமாரன் ஆண்டவர் குமாரன் எப்படி அடையாளம் காண முடியும் என்று திட்டம் தெளிவாக தீர்க்கதரிசி கொடுத்தார். He gave very clear prophecies, specific prophecies on how to recognize the son. ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து கூட மீகா தீர்க்கதரிசியில கூட இது பார்க்கலாம். We can read that in the book of Isaiah and the book of Micah. ஏசாயா 7:14, Isaiah chapter 7 and verse 14. ஏசாயா 7:14. இந்த வசனத்தை வாசிக்கும் யாவருக்கும் தெரிந்த வசனம் தான். We all are very familiar with this verse. We have heard it so many times. பல முறை இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். Isaiah 7:14. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பிறப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயரை கொடுப்பார்கள். A virgin will be with child and she will give birth to a son and he will be called Emmanuel. He will be called Emmanuel. யாருக்கும் நன்றாக தெரிஞ்ச ஒரு வசனமாக இதுதான் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்கதரிசனத்தில் எழுதி வைத்த ஒரு வசனமாக இருந்தது. This was all written by the prophets. அப்ப இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார், இந்த மேசையா எப்படி வருவார், how will the Messiah arrive, இந்த மேசையா எப்படி வருவார் என்று அவர் சொன்னார். Isaiah tells us that the Messiah would be born of a virgin. இந்த மேசையா எதிர்பார்க்கப்பட்ட மேசையா ஒரு கன்னியால் பிறக்கப்படுவாள் என்று அவர் உரைத்தார். He said she will be a virgin will give birth. ஏன் இந்த கன்னி பிறப்பை குறித்து ஏன் அவ்வளோ கவனம் செலுத்தப்பட்டது? Why is this of great significance? ஏனென்றால் அது ஒரு சிறந்த தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. What is the significance of the virgin birth? It was one of the major prophecies of the Messiah. மேசையா இவ்விதமாக பிறக்கணும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. பாருங்க, மரியாள் மூலமாக பிறக்க பொழுது இயேசுவுக்கு ஒரு மனுஷத்தன்மை வந்தது. When Jesus was born through Mary, he had a humanity, மனுஷத்தன்மை. But when he was born through the power of the Holy Spirit, he had a divine nature. பரிசுத்தாவின் வல்லமையால் அருளப்பட்டு அந்த பரிசுத்த வல்லமை மரியாள் மேல் வரும் பொழுது அவருக்கு ஒரு தெய்வீக தன்மை வந்தது. அப்ப இந்த கண்ணின் பிறப்பு ஆனது ஒரு முக்கியமான பிறப்பாக இருக்கிறது. The prophecy of the virgin birth is so important because it talks about his divine nature. இந்த கண்ணின் பிறப்பு ஆனது அவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தின ஒரு காரியமாக இருந்தது. அவர் கடவுளாக இருந்தார், மனுஷனாக இருந்தார். He was both God and man. மனுஷனாக இருக்கும் பொழுது அவர் மறைக்க முடியும், தேவனாக இருக்கும் பொழுது மனுஷனுடைய பாவத்தை அவர் சுமந்து கொள்ள முடியும். When he was a man, he could die. But because he was God, he could carry the burdens of sin and conquer death. மரணத்தை முற்றிலுமாக அவர் ஜெயித்து கொண்டார். அதனால தான் தீர்க்கதரிசிகள் இவ்விதமாக உரைத்தார்கள், ஒரு கன்னி கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பிறப்பாய். That is why the prophecy, a virgin will be with child and she will give birth to a son. It was confirmed in the New Testament that Christ is the fulfillment of that prophecy. இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பிறக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவர் நிறைவேற்றினார்.
அவருடைய மனுஷத்தன்மையும் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தின ஒரு காரியமாக இருந்தது. இவர் யார்? Who was this Jesus? இயேசு மிக தெளிவாக சொல்றாரு. இந்த பிறக்க போகிற குழந்தை யார் என்று மிக அருமையாக அறிமுகப்படுத்த சொல்கிறாரு. அவருக்கு இம்மானுவேல் என்று பேர் அருளப்படும், கொடுக்கப்படும். He says this baby will be called Emmanuel. அப்போ சொல்றாரு, இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மோட, தேவன் நம்மோட, God with us. Isaiah is very clear. He says this baby is God with us. This was to be God taking the form of human and dwelling with us. தேவன் மனுஷ ரூபத்தை எடுத்து மனுஷோடு கூட அசைவாடுகிற, உலாவுகிற ஒரு காரியமாக காணப்பட்டது. மிந்தி ஆண்டவர் ஆசாரியரோடு கூட உரையாடினார். ஆனால் இதுதான் முதல் முறை சரித்திரத்தில் ஆண்டவர் பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு பூலோகத்தை அவர் வீடாக அவர் மாற்றினார். This is the first time in the Old Testament, in the old days, God spoke to the priest, God spoke to the prophets, but this was the first time God was leaving the throne of heaven and making earth his own home. அவர் பூலோகத்து வந்து நம்மோடு கூட அவர் வாழ்ந்தவராக இருந்தார். Man would see God. மனுஷன் தேவனை பார்ப்பார். இயேசு சொல்றார்ல, என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டவர்கள் சொல்றார்ல, இதுதான் அர்த்தம். Jesus said, if you have seen me, you have seen my Father. Because in Jesus we saw God. We saw how God looked like. ஆண்டவர் எப்படியாக இருந்தார், அவர் எப்படிப்பட்டவர். Who is an example that we can understand to flesh and blood. மாம்சத்து இரத்தத்து மூலமாக ஒருத்தரை ஆண்டவர் கடவுள் என்று அடையாளம் காண ஒரு வார்த்தையாக காணப்பட்டது. We could see God in flesh and blood. The child was called Emmanuel. இந்த குழந்தைக்கு பேர் இம்மானுவேல். தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். God with us. Now, நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்காக என்ன செய்தார்? He came to be with us. நம்மோடு கூட இருக்க வந்தார். ஆனால் என்ன செய்ய வந்தார்? What did he come to do? ஏசாயா தீர்க்கதரிசி மிக அருமையாக வர்ணிக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Isaiah chapter 9 and verse 6. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி. The passage that was read to us. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே அவர் என்னென்ன காரியத்தை நமக்காக செய்வார் என்று மிக அருமையாக அவர் வர்ணிக்கிறார். He gives us the picture of some of the roles that this baby will play in the lives of his people. நம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையிலே, மக்களின் வாழ்க்கையிலே இந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது, வளர்ந்த உடனே என்னென்ன செயல்படுவார், என்னென்ன செய்வார் என்று மிக அருமையாக அவர் எழுதுகிறார். சொல்கிறார், முதலாக சொல்றாரு, அவர் ராஜாவாக இருப்பார். He will be king. அவர் அரசராக இருப்பார். He will be king. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தாவீதின் ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் ஒரு ராஜா அமர வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு ஆசை இருந்தது. Okay, he will reign on David's throne and over his kingdom. That was something that the Old Testament people were looking forward. தாவீதின் சிங்காசனத்தில் இவர் அமர்ந்திருப்பார். அது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட காரியம். அப்போ இயேசு ஒரு ராஜாவாக பிறக்கும் பொழுது, தாவீதின் வம்சத்தில் பிறக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவராக இருந்தார். Christ's kingdom has been established. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து விட்டார். இந்த ராஜ்யம் இந்த பூலோகத்தில், இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. The kingdom is growing and he will come in the end. இரண்டாம் வருகையிலே அவர் கடைசி நாட்களிலே மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் வந்து இந்த ராஜ்யத்தை நித்தியத்திலே அவர் உறுதிப்படுத்த, he is going to ultimately establish in eternity his kingdom. The Jewish people were looking for an earthly king to return. யூதர்கள் ஒரு
ராஜாவை அரசர் என்று ஒருத்தர் எதிர்பார்த்தாங்க. டு ரிட்டர்ன் டு த க்ளோரி டேஸ் ஆஃப் டேவிட், தாவீதின் மகிமையான நாட்களுக்கு திரும்புறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் இயேசு தான் இந்த மேசையா. அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்து அவருடைய ராஜ்யத்தை அவர் நம்முடைய உள்ளத்தில் ஆரம்பிக்கப்பட்டார். ரெண்டாவது, ஏசாயா 9ஆம் அதிகாரமான வசனத்தை பார்க்கும் பொழுது தேற்றவாளன், தேற்றுகிறவர், ஆலோசகர் என்று அழைக்கப்படுகிறார். இட்ஸ் கால்ட் தி கம்ஃபர்டர், a wonderful counselor. He will be the one who understands and can encourage and advise his people. ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை வரும் பொழுது அவர் ஆலோசகராக வருவார், தேற்றவராக வருவார். ஏனென்றால் அவருடைய மக்களை அவர் புரிந்து கொள்வார், அவரை உற்சாகப்படுத்துவார், அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் யாவற்றும் இயேசு கொடுப்பார். இயேசு பிறப்பின் மூலமாக இது யாவற்றும் நடக்கும் என்று இது அப்பா இவ்விதமாக தான் அவர் செயல்படுவார். He will work in the lives of his people as a counselor, as an encourager, as an advisor. அதே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனாக, வல்லமையின் தேவனாக, வல்லமையின் ஆண்டவராக அவர் வருவார். He will be the mighty God. Okay? He will have all the qualities and characteristics of God. ஆண்டவருக்கு இருந்த எல்லா சுவாபங்கள், எல்லா குணங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. He will be God in all his might and majesty. எல்லா சர்வ அதிகாரத்திலும் மகத்துவத்தில் அவர் தேவனாக இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, அவர் நித்தியமானவர் என்று எழுதப்பட்டிருது. He is eternal. He is the everlasting Father, speaking of the divinity of Christ. அவர் நித்தியமானவர் என்று சொல்லும் பொழுது அவர் நித்திய பிதா, அவருடைய தெய்வீக தன்மை குறித்து அது பேசுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக, அவர் சமாதானத்தை உண்டுபடுத்துவார். He will bring peace, Prince of Peace, சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். Of his kingdom there will be no end. அவர் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவே இல்லை என்று அவர் விதமாக உரைக்கப்பட்ட ஒரு வசனமாக காணப்பட்டது. யூதர்கள் இந்த மேசியா ஒரு சமாதான காலத்தை உண்டுபடுத்துவாங்க என்று ஆசைப்பட்டார்கள். ஏசாயா சொல்றாரு, இயேசுவுடைய பிறப்பின் மூலமாக ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை உண்டுபடுத்தினார். Isaiah says when Jesus was born to his life and death, he brought peace between God and man. தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டுபடுத்தி அவனுடைய உறவை ஆண்டவர் என்ன செய்தார்? மறுபடியாக ஸ்திரப்படுத்தினார். He restored the relationship of God and man that was there from the beginning. ஆரம்பத்தில் இருந்த அந்த உறவு அவர் ஸ்திரப்படுத்தினார். அந்த உறவை ஸ்திரப்படுத்துறதுனால உலகம் முழுவதும் சமாதானம் வரும். That relationship restored will bring peace on all the earth. அந்த நாளில் பிறக்கப்பட்ட குழந்தை இதை யாவற்றும் நிறைவேற்றின ஒரு காரியமாக இருந்தது. The first coming, the first advent fulfilled all of this. இது யாவற்றும் நிறைவேற்றப்பட்டது என்ற வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, ஏசாயாவின் மூலமாக இந்த மேசையா, இந்த குழந்தை என்னென்ன செய்வார் என்று மிக அழகாக உரைக்கப்பட்டது. When Jesus was born, he fulfilled all the prophecies that were prophesied in the book of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசி என்னென்ன சொன்னாரோ அது யாவற்றும் அவர் பிறப்பின் மூலமாக அவர் நிறைவேற்றினார். கேள்வி, இந்த கிறிஸ்து எங்கே வருவார்? Where will this Messiah, where will this king be born? இந்த வரப்போகிற அரசர் எங்கே பிறப்பார்? மீகா 5:2, in Micah 5:2, மீகா 5:2 மீகா தீர்க்கதரிசி மிக அருமையாக தெளிவாக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, பெத்லெஹேம் எப்ராத்தா என்ற இடத்தில் யூதாவின் கோத்திரத்தின் மத்தியிலே அவர் பிறப்பார் என்று மிக தெளிவாக அந்த இடத்தை அவர் கூறினார். The prophet Micah pinpointed exactly where
the first Christmas morning was going to take place. இந்த முதல் கிறிஸ்துமஸ், முதல் வருகை எங்க நடக்க போகுது என்று மிக தெளிவாக சொன்னார். இது பெத்லஹேம்ல தான் நடக்க போகுது என்று அவர் சொன்னார். The Messiah was born in Bethlehem. எல்லாருக்கும் தெரியும் மெஸ்ஸையா வந்து இந்த பெத்லஹேம் ஊரில் பிறந்தார். அது ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன பட்டணம். எருசலேமில் இல்லை, எருசலேம் வந்து கொஞ்சம் தூரம் காணப்பட்ட ஒரு பட்டணம். ஆனால் இந்த பட்டணத்துக்கு ஒரு சிறந்த பேர் இருந்தது. This town of Bethlehem had a significant name. Bethlehem என்று சொல்லும் பொழுது அது அப்பத்தின் வீடு. The word Bethlehem means the house of bread. The house of bread. அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படும். இந்த மேசையா வந்து பிறக்கும் பொழுது அவர் ஜீவ அப்பமாக மாறுவார். When the Messiah was born, he would become the bread of heaven. இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் இனிமேல் பட்டு பசியாக இருக்க மாட்டார்கள். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவங்க நிறைவாக இருப்பார்கள். They will no longer be hungry and they will be fed spiritually. That is why God chose Bethlehem. அதனால தான் ஆண்டவர் பெத்லஹேமில் பிறக்க தெரிந்து கொண்டார். ஆகையால் தீர்க்கதரிசிகள் எந்த இடத்துல அவர் பிறப்பார், எந்த வழியிலே அவர் பிறப்பார், என்னென்ன அவர் நிறைவேற்றுவார் என்று பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக அவருடைய வருகையை வர்ணித்தார்கள். The prophets very clearly defined and said, gave us the place he was going to be born, the way he would be born, and the roles that he will fulfill after he is born. Pastor, இதெல்லாம் நமக்கு தெரியும் பாஸ்டர், ஏன் நீங்கள் திருப்பி வரணுமா அதான் சொல்கிறீங்க? We all know this, Pastor. We know that Jesus was born in Bethlehem. But how does it help me in my preparation for Christmas? இது யாவற்றும் எனக்காக என்னை எப்படி கிறிஸ்மஸை கொண்டாட என்னை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த கிறிஸ்மஸ் செய்தி நல்லா பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து பழைய பாட்டின் காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகளை அவங்க சரியாக வர வைக்கல. If you look at Old Testament history, you will find that the people of the Jews never treated the prophets properly. அவங்க உரைத்த வார்த்தைகளுக்கு அவங்க கவனம் செலுத்தலை. They never heeded the voice of the prophets. அவங்க உரைத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க கவனம் செலுத்துறதுனால அந்த ஆசீர்வாதத்தை, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்தாங்க. Because they never listened to the prophets, they missed out on the blessings of God. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை கேட்காம போனதுனால அவங்க ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. They lost the blessing. They thought that the Jews thought that Jesus will come in a particular way. But because he didn't come in the way they thought, they lost the blessing. யூதர்கள் வந்து இப்படி தான் மேசையா வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மேசையா வந்த வகை வந்து வித்தியாசமாக இருந்ததுனால எல்லாவற்றும் இழந்து கொண்டார். God's way was not the way they expected. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன முறையானது அவங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியலாக இருந்தது. Now, you may say, Pastor, we know all of this. How do you help me in my preparation for Christmas? The Christmas, இது யாவற்றும் நன்றாக தெரியும் பாஸ்டர். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எப்படி என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? 3 காரியங்கள் சீக்கிரமாக சொல்கிறேன். 1, there is still a message to proclaim that Jesus is coming. ஒரு செய்தி உண்டு, இயேசு மீண்டும் வருகிறார் என்ற செய்தி உண்டு, அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி உண்டு. எவ்விதமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஒரு மேசையா வரப்போகிறார் என்று எவ்விதமாக கோரித்தாங்களோ அதே வண்ணமாக இன்றைக்கு கூட இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி சொல்ல செய்தி உண்டு. There is a message to be proclaimed. Number 2, God used the prophets in the past. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். Today, God is using you and me to proclaim this message. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள பயன்படுத்துகிறார். You and I are God's spokesman.
நீங்களும் நானும் ஆண்டவர் சார்பாக நாம் பேச ஆயத்தமாக இருக்கிறோம். சத்தியம் நம் கையில் உண்டு. we have the truth. வேதம் நம் கையில் உண்டு. எடுத்து கூற வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவதாக, the world is still looking for salvation. உலகம் இன்னும் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்குது, பார்த்து கொண்டிருக்குது. they need to hear the message. இந்த செய்தியை அவங்க கேட்டுக்கொள்ளணும். make sure that this Christmas, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் you take time to share with someone about Jesus. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நபரோடு கூட பகிர்ந்து கொள்ள நீங்கள் நேரம் எடுப்பீர்கள். எவ்விதமாக பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்னார்களோ, இயேசு வருகை பற்றி உரைத்தார்களோ, அதே வண்ணமாக நானும் இயேசு வருகை பற்றி ஒரு நபரோடு கூட பகிர்ந்து கொள்ள நானும் முயற்சி எடுக்கணும். நானும் ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும். I must also become a prophet, a spokesman for God. ஆண்டவர் சார்பாக பேசுகின்ற ஒரு நபராக நான் மாறணும். will you do it? நீங்கள் செய்ய ஆயத்தமா, தயாரா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. let us pray. அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. thank you for your word. thank you for the prophets. தீர்க்கதரிசிகளுக்காக ராஜா நன்றி. அவங்க உரைத்த செய்திக்காக ராஜா நன்றி. thank you for the message. we have heard the message. இந்த செய்தி நாம் கேட்டு விட்டோம். ஆனால் இன்னும் அநேகர் கேட்காமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களை தேடி செல்ல எங்களை பயன்படுத்தும். Lord, use us to go after people who have not heard the message of Jesus. Let us use Christmas to share the good news. இந்த கிறிஸ்மஸ் காலத்தை இந்த நற்செய்தி இன்னும் தொடர்ந்து அறிவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் கூட நாம் கர்த்தரை ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களாக நம்மை நிரப்பியிருக்கிறார். God has done so much in our life. He has remembered us, He has blessed us. ஆக இந்த வேளையில் கூட நம்முடைய தசோபாகத்தையும் காணிக்கும் கர்த்தருக்கு நாம் செலுத்துவோமாக. கர்த்தர் இந்த தசோபாகத்தின் மூலமாக, காணிக்கையின் மூலமாக சபையின் தேவைகள், ராஜ்யத்தின் தேவைகளை சந்திப்பார் என்று நாம் கொடுப்போமாக. Let's give so that God will be able to extend His kingdom. With our tithes and offerings, we want to bless the Lord. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனை, கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக ராஜா நான் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தசோபாகத்தின் மூலமாக, காணிக்கை மூலமாக உம்மையை ஆசீர்வதிக்க நீ கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for an opportunity to bless you with our tithes and offerings. முழு மனதோடு கம்பீரமாக நாங்கள் கொடுக்கிறோம். Lord, with our whole heart and joyfully we want to give to you. ஆண்டவரே, எங்கள் தசோபாகத்தின் காணிக்கையும் நீர் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், அங்கீகரித்து உம்முடைய ராஜ்யத்தின் தேவைகள் யாவற்றும் நீ சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, use the tithes and offerings for the extension of your kingdom and the glory of your name. கொடுக்கிற கரங்கள், உள்ளங்கள், குடும்பங்கள் யாவற்றும் நினைவு கூறும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களோடு கூட சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Let me share with you some announcements for you to take note of and to participate and pray. பங்கு பெறவும் ஜெபிக்கவும் ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு காட்ஸ் கிட்ஸ்க்காக ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியை நாம் செய்வோம். ஆனால் இந்த வாரம் காட்ஸ் கிட்ஸ் இராது. ஏன்னா நேற்று Zoom நிகழ்ச்சி மூலமாக பிள்ளைகளை சந்தித்தார்கள். Usually after the service we have a God's Kids program, but today we will not have that because yesterday they had a Zoom meeting with the children. தொடர்ந்து நம்மளோட God Kids காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். Let's continue to pray for our God's Kids that God will bless all our children to the knowledge of His word. கர்த்தருடைய வார்த்தையின் அறிவின் மூலமாக உங்கள் பிள்ளைகள் யாரும் ஆசீர்வதிப்பார். Pray for the teachersக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதிகமாக பிரயாசப்பட்டு ஆண்டவர் வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தயாரித்து கொடுக்குறாங்க. கர்த்தர் அவருடைய கிருபையினால், பலத்தினால், ஞானத்தினால் ஆசீர்வதிப்பார் என்று நாம் கேட்டுக்கொள்வோம். புதன்கிழமை நம்முடைய ஜெப கூட்டம். On Wednesday our prayer meeting. உங்கள் யாவையும் இந்த ஜெப கூட்டத்துக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். வாருங்கள், இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் அடைந்து கொள்ளுங்கள். இரவு 8 மணிக்கு சபை ஜெப கூட்டம் புதன்கிழமை நடைபெறும். Come, join us for our prayer meeting as we stand in the presence of God and pray and intercede for our church, for our nation, for our people.
நம்முடைய நாட்டுக்காக, சபைக்காக, மக்களுக்காக திறப்பின் வாசல் என்று நாம் ஜெபிக்க பொழுது கூட வந்து கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி, ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி. இந்த காலத்தில் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை நாம் தியானம் செய்து வருகிறோம். இந்த வேத ஆராய்ச்சியிலே நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். Come, join us, be a part of our Bible study and be blessed with the word of God. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கப்படுவது கூட ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன பேசுறார் என்று வார்த்தை மூலமாக நாம் கேட்டுக்கொள்வோமாக. We will look at what God is speaking to us in this last days, how He continues to encourage us and speak to us. So Friday Bible study 8 p.m. வெள்ளிக்கிழமை வேதாராய்ச்சி இரவு 8 மணிக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு யாவருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட தேவை உண்டு என்றால் தயவு செய்து சபை போதரோடு கூட சபை மூப்பரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். If you have a need, please contact the church pastor or the church elders. We will see how best we can help you. எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ நாங்கள் உதவி செய்ய முயற்சி செய்வோம். கர்த்தர் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. தேவ செய்தியை கேட்டோம். We heard the word of God. Let this Christmas be a special Christmas. ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் இருக்கட்டுமே. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஆராதனைக்காராஜ நன்றி. ஆராதனை மூலமாக உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து ஆண்டவரே நீர் இந்த வாரத்தில் 12 மாதத்துக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். 12th month journey with us. எங்களோடு கூட பயணம் செய்யும். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஆயத்தத்தின் மத்தியிலே நாங்களும் ஒரு தீர்க்கதரிசிகளாக மாற நீ உதவி செய்யும். இயேசுவின் வருகையின் செய்தியை நம் அநேகருக்கு சொல்ல உதவி செய்யும். Use me to proclaim the news of Jesus is coming to as many people as I can. ஆசீர்வாதத்தின் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ காரியம் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.